முழு சந்திர கிரகணம் நிலவக்கூடிய சூழலில் தற்போது கன்னியாகுமரியில் திரிவேணி சங்கமத்தில் தற்போதைய கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முக்கடல் சங்கமிக்கும் இடம், வழக்கமாகவே அங்கு சூரிய அஸ்தமனம், சூரிய உதயத்தை காண பொதுமக்கள் ஏராளமானோர் கூடுவர். தற்போது முழு சந்திர கிரகணம், இதனை பார்க்க மக்கள் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றனர்? என்ன விவரம்? வணக்கம் பாலா. அதாவது இந்த பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல் நிலக்கூடிய அந்த காட்சியை தான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தற்போது கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கக்கூடிய பகுதி. இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து வருகின்றனர். அதாவது சூரியன், பூமி மற்றும் நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நிலவு கோட்டில் வரும்போது தான் இந்த நிகழ்வு சாத்தியமாகிறது. இந்த கிரகணம் ஒரு நாளில் அதாவது பௌர்ணமி தினத்தன்று தான் நிகழும். அதன்படி இன்றைய தினம் இந்த சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கிறது. இரவு 11 மணி முதல் இந்த சந்திரனானது மறைய தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 82 நிமிடங்கள் நீடித்து 1:30 மணி போல சந்திரன் பூமியின் நிலையில விட்டு வெளியேறிய பிறகு முழு சந்திர கிரகணம் அடையும் போது அந்த இடத்துல சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் மிக அழகாக தோன்றும். இதை காண்பதற்காக கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு இவங்கள்ட்டே கேட்கலாம். அதாவது சார், நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, സ്ഥലത്തുനിന്ന് വന്നിരിക്കீங்க, இன்னைக்கு என்ன தெரிஞ்சு என்ன பார்த்தீங்க? ഓക്കെ, ഞങ്ങൾ വരുന്നത് കൊല്ലം ജില്ലയിലെ തച്ചിലഴിക എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് നിന്നാണ്. അതായത് തച്ചിലഴിക ഫാമിലി ഞങ്ങൾ എല്ലാവരും இந்த சந்திரகிரகணத்தை பார்க்கறதுக்காக அங்கே இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங்கே இங்கே இந்த ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இது பார்க்கறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்துறதுக்கு வளர நல்ல சூப்பராக இருக்குது. இங்கே இந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தை ரசிச்சு வந்தீங்க. அக்கா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்குது? முதல்ல எப்படி தெரிஞ்சு இப்போ எப்படி தெரியும்? ഇപ്പം ഞങ്ങൾ കൊല്ലത്തുനിന്നാണ് വരുന്നത്. ഇപ്പം ഞങ്ങൾ വന്നപ്പോൾ നല്ല വെട്ടത്തിലിരുന്ന് ഇപ്പം അത് മൊത്തം മറഞ്ഞ് നല്ല ഇതായിട്ടുണ്ട്. அதாவது தற்போது இந்த சந்திரகிரகணத்தை காண கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்தில் கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இன்று குமரி மாவட்டத்தில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் இன்னைக்கு நடையும் சாத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் பழுப்பு நேரத்தில் அடர் சிவப்பு நேரத்தில் இந்த சந்திரகிரகணம் வானில் தோன்றக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் காத்து வருகின்றனர். முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் முழு நிலவை சிவப்பு நிறத்தில் காண கன்னியாகுமரியொட்டிய கேரள மாநில மக்களும் அங்கு ஆர்வத்தோடு கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.